பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். இதுவரைக்கும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அதை கேட்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு, நீங்கள் அறிந்தவர்களுக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக உபாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். உபாகமம் 29:9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நான் சொன்ன வசனத்தை எல்லாம் நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க செய்கிற வேலையெல்லாம் வாய்க்கும் என்பதாக வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க 2-3 வேலைகளை செய்தாலும், ஓடி ஓடி உழைத்தாலும் கடன் பிரச்சனையில் வாழுகிறீங்களா? பிரதர், நான் எந்த வேலையை செய்தாலும் லாஸ் தான் ஏற்படுது என்கிறீங்களா? கடன் கடன் என்று சொல்லி என் வாழ்க்கையெல்லாம் கடன் பிரச்சனையினால கண்ணீரோடு நாங்கள் குடும்பமாக நிற்கிறோம் என்பதாக நீங்கள் சொல்லலாம். எந்த தொழில் வியாபாரத்தை செய்தாலும் ஒருவேளை நீங்கள் அதில் தோல்வி அடைந்து நஷ்டத்தை கண்டிருக்கலாம். ஊழியம் என்று சொல்லி ஓடுறேன், ஒரு பலனும் இல்லை பிரதர் என்பதாக சொல்லலாம். நான் செய்கிற வேலையெல்லாம் நஷ்டமாக தான் போகுது என்று சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை நிதானித்து பாருங்க. கர்த்தருடைய வசனத்தின்படியாய் நம்ம நடக்கிறோமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக வேத வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகவே போகாது. நீங்கள் செய்கிற வேலையிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் வாய்க்கும் என்பதாக வேதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 1ல் வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தியானிக்க நீங்கள் தியானிக்கிறதின் படியாய் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இந்த வசனத்தின்படியாக நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எந்த மனுஷன் இந்த வசனத்தின்படியாய் வாழுகிறானோ அவன் தேவனை நேசிக்கிறபடியினால தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற காரியங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயம் உணரவும் இல்லை என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்க என்ன செய்தாலும் கர்த்தர் அவைகளை வாய்க்க செய்வார். பாருங்க, தாவீது என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் போகிற யுத்தத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். பஞ்ச காலத்தில் விதையை விதைத்தார், கர்த்தர் அவருக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். ரகசியம் என்ன? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். என் தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சா போதும், கர்த்தர் உங்களை மேற்படியில் கொண்டு போவார். கர்த்தருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கும் என்பதாக இந்த நாளில் கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார். ஜோமன்லாமா, நீங்கள் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணலாம், ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, இந்த வசனத்தை நான் வாசித்து, வேத புத்தகத்தை வாசித்து இதன்படியாய் நான் செய்ய நான் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ, என்ன பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறீங்களோ அதிலெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். சோமல்லாமா, பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்குற ஒரு பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி வாய்க்க பண்ணுவீராக. உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானித்து பயந்து நடக்க கிருபையும் அனுக்கிரகத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி அவருடைய வேலையிலெல்லாம் உங்களுடைய கரம் இருந்து அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless.